ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு மொத்த இந்தியாவுக்குமே ஒரு துக்கமான ஒரு நாள். நேத்திக்கு 26 பேரை தீவிரவாதிகள் கேவலமான ஒரு விஷயத்த பண்ணி இந்தியன் ஆர்மி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு மக்களோட மக்களா இருக்கக்கூடிய இந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்குள்ள காட்டுக்குள்ள இருந்து சுட்டு கொண்டிருக்காங்க. இது ஏதோ ரேண்டமான ஒரு ரிமோட்டான இடத்துல நடக்கல. அமரன் படம், லியோ படம் எல்லாம் எடுத்து ஒரு ஊரை காமிப்பாங்கல்ல, அந்த ஊர்ல இது நடந்திருக்குது. ரொம்ப ரொம்ப கோரமான ஒரு செயல் காஷ்மீர்ல ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது. இந்தியால மும்பை தாக்குதலுக்கு அப்புறம் இவ்வளவு ஒரு மோசமான செயல் இப்போதான் நடக்குது. இந்த அசிங்கமான ஜென்மங்கள் ஏன் இதை பண்ணியிருக்காங்க, எப்படி இது நடந்திருக்குங்கிறத இன்னைக்கு வீடியோல அவங்க கிட்ட டீடைலா சொல்ல போறேன். நான் ரொம்ப டென்ஷன் ஆகாம பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்ச இவங்க யாரு, என்ன நடந்திருக்கு டீடைலா உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம், இது என்னைக்கு நடந்திருக்குது? ஸோ எஸ்டர்டே டியூஸ்டே அன்னைக்கு 22 ஏப்ரல். இதை பத்தி தான் இந்தியா ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ நேத்திக்கு மத்தியானம் ஒரு 2:50 3:30 இந்த டயத்துல பஹல்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அமரன், லியோ இந்த படம்லாம் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல எடுத்தாங்கல்ல, இந்த படம்லாம் இங்க தான் எடுத்தாங்க. இந்த ஒரு இடத்துல தான் மோஸ்டா எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சிட்டில இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துல பைசாரன் வேலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பைசாரன் வேலிங்கிறதுக்கு நம்ம கார்ல பைக்ல எல்லாம் போக முடியாது. அங்க குட்டி குட்டி போனீஸ்லாம் இல்ல குதிரை எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஏறி தான் போகணும். இந்த இடத்த ஒரு லிட்டில் சுவிட்சர்லாந்து அப்படினே சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் மேல ஏறி போய் பார்த்தோம்னா ஒரு நல்ல கிரீன் மெடோ, சூப்பரா புல்வெளியா இருக்கும், நல்ல வியூ எல்லாம் பயங்கரமா இருக்கும். சோ இந்த இடத்துல டூரிஸ்ட் கொஞ்சம் அதிகமா சேர்ந்திருப்பாங்க. இந்த இடத்துல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நான் சொன்ன மாதிரி மத்தியான நேரத்துல டூரிஸ்ட்லாம் அங்க இருக்கிற ஒரு நேரத்துல சைடுல நல்ல திக்கான பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த பைன் ஃபாரஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 4 இருந்து 6 தீவிரவாதிகள் இந்திய ராணுவத்தோட யூனிஃபார்ம் போட்டு பாடி கேமரா வச்சுட்டு துப்பாக்கியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற டூரிஸ்ட் இவங்க எல்லாம் பார்த்த உடனே இவங்க இந்தியன் ஆர்மி அப்படின்னு நினைச்சிட்டாங்க. போன வருஷம் இதே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இதே ஊர் கிட்ட தான் சோன்மார்க், அங்க இருந்து ஒரு 3-4 மணி நேரம் அங்கதான் நான் இருந்தேன். அங்க காஷ்மீர்ல போய் நானே விளாக்லாம் கூட பண்ணிருக்கேன். காஷ்மீர்ல நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா அத்தனை இந்தியன் ஆர்மி இருப்பாங்க. ஈஸியா ஒரு கிரீன் ட்ரெஸ்ல யாராவது இருந்தாங்கன்னா இந்தியன் ஆர்மின்னு தான் நினைப்போம். அங்க இருக்கக்கூடிய டூரிஸ்டும் இவங்க இந்தியன் ஆர்மி நினைச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அதுதான் வேணும். ஏன்னா அப்படி ஏமாத்துறதுக்கு தான் அந்த மாதிரி மாறு வேஷத்துல வந்திருக்காங்க. வந்த இடத்துல ஒவ்வொருத்தங்க கிட்டையும் அவங்களோட மதம் என்ன அப்படிங்கறத செக் பண்ணிட்டு சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க பார்த்தவங்களோட ஐ விட்னஸ் நம்ம கிட்ட கேமரால பேசுறத பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தங்க கிட்டையும் என்னென்ன மதம்னு பார்த்து சுட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன நடந்திருக்குங்கிறத போய் உங்க மோடி கிட்ட சொல்லுன்னு சொல்லி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் அங்க ஐ விட்னஸஸ் இருப்பாங்கல்ல, சர்வைவர்ஸ்னு சொல்லுவாங்க. அங்க பாதிக்கப்பட்டவங்கல கொஞ்சம் பொழைச்சு தப்பிச்சு வந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல இறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 பேர் இறந்து போயிருக்காங்க. 20 பேர் காயப்பட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுல இந்தியால இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து இருக்காங்க. இதுல யார் யாரு டூரிஸ்ட் எந்தெந்த கண்ட்ரில இருக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா 26 பேர் மொத்தம் இறந்திருக்காங்க. 2 பேர் நேபாள், யுஏஇ இந்த மாதிரி 2 ஃபாரினர்ஸ் 2 பேர் இருந்திருக்காங்க. பிளஸ் 2 பேர் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள். அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்னா அவங்களும் இந்தியன்ஸ் தான், ஆனா அவங்க டூரிஸ்ட் கிடையாது. இந்த போனி எல்லாம் இந்த குதிரை எல்லாம் மேல கூப்பிட்டு போயிட்டு கீழே வர்றதுக்கு ஆள் இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 பேர். அதுல ஒருத்தரோட பேர் சையத் அதில் ஹுசேன் ஷா. இந்த பையனுக்கு 28 வயசு ஆகுது. அங்க இவங்க எல்லாம் அங்க லோக்கல்ஸ்க்கு இவங்க தீவிரவாதியா இல்ல ஆர்மியாங்கிறது எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்விஃப்டா தெரியும். அங்க இருக்கிற டூரிஸ்டுக்குலாம் தெரியறதுக்கு முன்னாடி இவங்க தீவிரவாதின்னு தெரிஞ்ச உடனே இந்த சையத் அதில் ஹுசேன் ஷா அப்படிங்கிற பையன் இருந்துகிட்டு நடுல ஒருத்தனோட துப்பாக்கியை கிராப் பண்ண போயிருக்கான். அவங்களை காப்பாத்துறதுக்கு டூரிஸ்ட் அவன் சுட ஒரு தீவிரவாதி போனப்போ இந்த சையத் அதில் பிடிக்க போயிருக்கான். பிடிக்க போன இடத்துல அவனையும் சுட்டு கொண்டிருக்காங்க. பட் அந்த நேரத்துல சில டூரிஸ்ட் அந்த தீவிரவாதிங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருக்க முடிஞ்சிருக்குது. இந்த குதிரையை கூப்பிட்டு போயிட்டு வரவங்க 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. சோ இதெல்லாம் நடந்து முடியுது. இந்த இடத்துக்கு இமீடியட்டா காயப்பட்டவங்க எல்லாத்தையும் உடனேயும் காப்பாற்ற முடியல. ஏன்னா இந்த இடத்துக்கு நம்ம குதிரை மேல போகணும் கரெக்டா. சோ கொஞ்ச நேரத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பப்படுது. இந்த இடம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஹெலிகாப்டர்ஸ் உள்ளுக்குள்ள போய் இறங்குன ஒரு 4 இருந்து 6 பேர் இது எல்லாத்தையும் சுட்டுட்டு அவங்க மறுபடியும் காட்டுக்குள்ள போயிட்டாங்க. பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் இறங்குது. ஏன்னா இமிடியேட்டா அங்க இருந்து எஸ்கேப்பும் ஆக முடியாது. உடனே பஸ், ஃபயர் என்ஜின் எதுவும் உள்ள வர முடியாது. சோ இமிடியேட்டா ஆம்புலன்ஸ் எதுவும் வர முடியாதுங்கிறப்போ ஹெலிகாப்டர்ல அங்க இருக்கிற இன்ஜூர்ட் பீப்பிள் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொண்டு போகிற வேலையும் நடந்துட்டு இருக்குது. இதுதான் நம்மளோட மும்பைல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துச்சுல, அதுக்கப்புறம் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஆன் காமன் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த பிரச்சனைக்கும் போகாம நார்மலா டூரிஸ்டா போனவங்க மேல நடத்தப்பட்ட ஒரு கோழைத்தனமான தாக்குதல் மும்பைல நடந்த தாஜ் அட்டாக்கு அப்புறம் இதுதான் ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். இது யாரு பண்ணிருக்காங்கங்கறத முதல்ல நான் சொல்லிடுறேன். லஷ்கர்-இ தைபா அப்படின்ற தீவிரவாத அமைப்பு பேக் பண்ணப்பட்ட ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இதை பண்ணிருக்காங்க. TRF னு அவங்கள சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியால 2019க்கு அப்புறம் இங்க காஷ்மீர்ல நம்ம அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் கொடுத்திருந்தோம். அதெல்லாம் எடுத்துட்டு அதுவும் இந்தியால இருக்கிற ஒரு யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி மாதிரின்னு மாத்தியாச்சு 2019ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கப்புறம் காஷ்மீர்ல 85,000 இந்தியன்ஸ் அதாவது மத்த ஸ்டேட்ல இருக்கிற இந்தியன்ஸ் செட்டில் ஆகி இருக்காங்க. அதனால நாங்க இத பண்ணிருக்கோம். இது இங்க இருக்கக்கூடிய லோக்கல் டெமோகிராஃபியவே மாத்துது அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. இந்தியால
எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லாரும் போய் என்னனாலும் பண்ணலாங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குற ஒரு உரிமை. இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறவங்க லஷ்கர் இ தொய்பா பேக் பண்ணுதுன்னு நம்ம நம்புறோம். சோ அவங்க வந்து இதுதான் நாங்க காரணம், அதுக்காக தான் இதை பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க காட்டுக்குள்ள போயிட்டாங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே வேர்ல்டு ஃபுல்லா ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. இந்தியால இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கிடையாது. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சவுதி அரேபியால இருக்காரு. அவர் வேகமா இது நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நரேந்திர மோடி அவங்களோட மொத்த ட்ரிப்பையும் கட் ஷார்ட் பண்ணிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வராங்க. வர்றப்பமே அவங்க வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க, ஐ ஸ்ட்ராங்லி கண்டெம் த டெரர் அட்டாக் இன் பஹல்கம். இங்க இருக்கக்கூடிய தாக்குதலை நான் கம்ப்ளீட்டா வந்து கண்டெம் பண்றேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர் கண்டோலன்சஸ் டு தோஸ் ஹூ ஹேவ் லாஸ்ட் தேர் லவ்ட் ஒன்ஸ். யார் அவங்களோட அன்பானவங்களை இழந்திருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே என்னோட கண்டோலன்சஸ். ஐ ப்ரே தட் த இன்ஜூர்ட் ரெக்கவர் அட் தி ஏர்லியஸ்ட். காயப்பட்டவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும். என்னென்ன அசிஸ்டன்ஸ் நாங்க கொடுக்க முடியணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோசமான ஆட்கள் அத்தனை பேரையுமே வந்து நாங்க ஜஸ்டிஸ்க்கு கொண்டு வருவோம், ஒருத்தனையும் விட மாட்டோம். அவங்களோட ஈவில் அஜெண்டா, அவங்க என்ன நோக்கத்தோட இதெல்லாம் பண்றாங்களோ அது என்னைக்கும் ஜெயிக்கிறதுக்கு விட மாட்டோம். அவர் ரிசால்வ் டு ஃபைட் டெரரிசம். இந்த தீய சக்திகளை, தீவிரவாதத்தை சண்டை போடக்கூடிய எங்களோட கோல் வந்து எந்த விதத்திலையும் ஷேக் ஆக போறதில்ல. இது வந்து எங்களை இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆக்கி இருக்குது, இவங்களெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டடான ஒரு ட்வீட்டை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ணிட்டு அவங்க இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அந்த இடத்துக்கே எங்க இந்த அட்டாக் நடந்திருக்கோ அங்கேயே போய் இறங்கி அவர் எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லா சப்போர்ட்டும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லா விளாடிமிர் புட்டின்ல இருந்து, ரஷ்யாவோட பிரசிடென்ட்ல இருந்து டொனால்டு ட்ரம்ப் வரைக்கும் அத்தனை பேரும் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டெம் பண்றாங்க. இது முழுக்க முழுக்க தப்பான ஒரு விஷயம். காஷ்மீர்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்த ஸ்கேல்ல நடக்குதுன்னா இது யாரா இருக்கும்னு கேட்கிறப்போ இந்த தாக்குதல் பண்ண ஒரு 4 ல இருந்து 6 தீவிரவாதிகள், எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நம்மளுக்கு இன்னும் தெரியல. இதெல்லாம் இனிமே கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியே சொல்ல ஆரம்பிப்பாங்க. அண்ட் அந்த டயத்திலே வந்து பாத்தீங்கன்னா இதுல அட்லீஸ்ட் 2 பேர் ஃபாரினர்ஸ், ப்ராபபிலி பாகிஸ்தானிஸ் வந்து இந்தியாக்குள்ள ஊடுருவி இதெல்லாம் பண்ணியிருக்கணும் 2 பேர். மீதி இருக்கிறவங்க லோக்கல்ஸா இருக்கணும், காஷ்மீரிஸா இருக்கணும், இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு சந்தேகிக்கப்படுது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால இது நடந்ததுல இருந்து பயங்கரமா எல்லாருமே வந்து மாத்தி மாத்தி துக்கத்தை அனுசரிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல சில பேர் நமக்குள்ள பிளவை உருவாக்க பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப சோகமா இருக்குது. ஏன்னா அங்கே இதை வந்து ஒருத்தன் பண்றான் தெரியுமா, அவனோட கோலே என்ன தெரியுமா, அவன் என்ன சொல்றான், இங்க வந்து இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ள வந்து இப்போ செட்டில் ஆகிட்டு இருக்கீங்க, அது எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அவனோட கோலே வந்து அதுதான், நம்ம அந்த சைடு போகக்கூடாது, அதை தனியா பாக்குறோங்கிறது தான். நம்மளோட ஒரே ரிசால்வ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோடதுங்கிறதுல ஸ்ட்ராங்கா நிக்கிறது மட்டுமே. அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களை யாருமே அழிக்க முடியாதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களை பிரிச்சு விடுவாங்க. வெள்ளக்கார இந்தியாக்குள்ள வந்தது அந்த கதை தானே, உள்ள இருக்கிறவனை மாத்தி மாத்தி சண்டை போட விட்டுக்கிட்டு ஈஸியா உள்ள ஊடுருவாங்க. இப்பமும் அதே மாதிரி இந்தியா வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருக்க வேண்டிய நேரம் வருது. அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து இது கீழ்த்தனமான செயல்னு சொல்ல வேண்டிய இந்த நேரத்துல நமக்குள்ள பிரிவினையை வந்து விதிக்கிற யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவனை தொக்கா தூக்கி ஓரமா வச்சிருங்க. ஏன்னா இந்த நேரத்துல நம்ம பிரியறது எதிரிக்கு நல்லது. நம்ம சண்டை என்னைக்குனாலும் போடலாம். தயவு செஞ்சு இது அதுக்கான டைம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்துல உட்காந்துக்கிட்டு நீ என்ன நான் என்ன, நோ, திஸ் இஸ் நாட் த டைம், திஸ் இஸ் நாட் த டைம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவனுக்கு வேணுங்கிறதே அதுதான். நீ செய்யறது அவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. மூடிட்டு அத்தனை பேரும் நம்ம நாட்டில் இருக்கிற 28 பேர் செத்து போயிருக்காங்க, அவங்களுக்கு நியாயம் வேணும், அவங்களுக்கான நீதியை இந்திய அரசாங்கம் நம்ம கிட்ட கொடுக்குற வரைக்கும் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்போம். அட் த சேம் டைம் இன்னொரு கொஸ்டினும் வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா சோஷியல் மீடியாவில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பஹல்காம்ல இந்த ஒரு இடங்கிறது ரொம்ப ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துக்குள்ள எப்படி இத்தனை பேர் வந்தாங்க? அப்ப எந்த இடத்துல நம்ம வந்து செக்யூரிட்டி வந்து லேப்ஸ் ஆயிருக்கும்? எப்படி இவ்வளவு பேர் இவ்வளவு தூரத்துக்கு உள்ளுக்குள்ள வர முடியும்? அதுக்கு யார் பதில் சொல்ல போறாங்கிற கேள்விகளும் வந்து சோஷியல் மீடியால ரொம்ப ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிட்டு இருக்குது. நான் உங்ககிட்ட என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப பாலிஷ்டா பேசணும், ரொம்ப டீடைல்டா குரூசமா போகக்கூடாதுங்கிறதுனால இந்த வீடியோவை ரொம்ப சிம்பிளா முடிக்கிறேன். கேட்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தாலும் ஒரு அசிங்கமான, கீழ்த்தனமான, கோழைத்தனமான ஒரு செயல் வந்து அங்க நடந்திருக்குது. அண்ட் அதுக்கு நம்மளுக்கு சரியான பதில் தேவை. பதில் தேவைங்கிறது அவன் மறுபடியும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது. அதுக்கு தக்க தண்டனையை இந்தியன் ஆர்மி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும். அண்ட் அதுதான் உங்களோட ஆசையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இங்க நம்ம யாரு என்னங்கிறத நம்ம சூஸ் பண்றது இல்ல. நம்மளா இயற்கையில இருந்து வந்து பிறக்கிறோம். பிறக்கிற மனுஷங்க ஒன்னா வாழ்ற கொஞ்ச காலகட்டத்தில் நிம்மதியா வாழ்ந்துட்டு போகிறத ஒத்துக்கிட்டு இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு சாதாரண நிராயுத பாணியை எதுவுமே இல்லாத ஒருத்தனை சுட்டுக் கொள்ற இந்த மாதிரி ஜென்மங்க மனுஷங்களே கிடையாது. அவங்களை தண்டிக்க வேண்டியது ஒவ்வொரு காவலனோட கடமை. இது வந்து மொத்தமா அஃபெக்ட் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீரோட மொத்த ஈகோ சிஸ்டம் தான். ஈகோ சிஸ்டம் சொல்றப்போ இந்த ஃபினான்ஷியல் ஈகோ சிஸ்டம், எக்கானமியை பத்தி பேசுறேன். காஷ்மீருக்கு ஒரு மிகப்பெரிய ரெவென்யூ சோர்ஸா ரீசெண்டா கோவிடுக்கு அப்புறம் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டூரிசம் தான். சொன்ன மாதிரி போன வருஷம் இதே டைம் நான் காஷ்மீர்ல இருந்தேன். நானே அங்க இருக்கிற மக்கள் கூட எல்லாம் பேசியிருக்கேன், அங்கெல்லாம் சுத்தி இருக்கேன். அப்போ நானே அங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பேன், என்னை மாதிரி எத்தனை பேர் அங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது எல்லாமே நின்றும்ல. இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்ரீநகர்ல இருந்து கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு டிக்கெட்டுக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்குங்கிறாங்க. ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து கத்ரால இருந்து டெல்லிக்கு விட்டுருக்காங்க. எல்லாருமே அந்த இடத்த விட்டு இனிமே அங்க போவேனாங்கிற ஒரு மூடுக்கு இந்தியாவே வந்துருச்சு. அங்க இருக்கிற மக்களோட எக்கானமி அவன் நம்பி வந்து ஒவ்வொருத்தன்
பார்த்தோன்னா மறுபடியும் வாழ்க்கை நான் ஜென்யூனா நான் சொல்றேன். அங்க இருக்கிற ஆக்சுவல் காஷ்மீரிஸ் வந்து ரொம்ப இந்த இந்தியா மேல பாசமா இருக்கிற காஷ்மீரிஸ்ல நம்ம பார்க்க முடியும். அவன்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இப்போதாங்க எங்களை மறுபடியும் மதிக்கிறாங்க. இங்க இப்போதாங்க மறுபடியும் வந்து எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை பிறக்குது, ஸ்கூலுக்கு போக முடியுது, காலேஜ்க்கு போக முடியுது. எல்லாத்தையும் கீழ்த்தனமா ஒருத்தன் செல்ஃபிஷ் கோல்காக அழிக்கிறான்னு நினைக்கிறப்போ ரொம்ப கடுப்பா இருக்குது. அவன் கூட இருக்கிற மக்களை பத்தி அவன் யோசிக்கலையே. அவ்வளோ கேவலமான ஜென்மங்களா இருக்காங்க. மொத்த டூரிசம் வந்து 2024ல 3.5 மில்லியன் டூரிஸ்ட் வந்து அரைவ் ஆகி இருக்காங்க. இப்போ அதெல்லாம் போச்சு. மறுபடியும் அவங்க ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாரும் ஸ்ரீநகரை விட்டு ஓடணும், ஜம்மு அண்ட் காஷ்மீரை விட்டு ஓடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அங்க போய் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் படத்தை எடுப்பாங்களா? மறுபடியும் ஒரு ஹீரோ போய் அங்க படத்துல நடிப்பாங்களா? யாரும் வரமாட்டாங்க. அப்போ மறுபடியும் இந்த மொத்த ஸ்டேட்டையும் ஷட் டவுன் பண்ணி அங்க எந்த எக்கனாமியும் வளர விடாம, எந்த கல்வியும் இல்லாம ஒரு கருப்பு ஏஜுக்கு, ஒரு பிளாக் ஏஜ்க்கு உள்ள தள்ளிட்டு இருக்காங்க. அண்ட் தட்ஸ் absolutely shameful of all the people who has been responsible for this, and it's just sad, man. வாழ்றது கொஞ்ச காலம், அதேண்டா இப்படி போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. பட் எனிவே, என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலியா இருக்காது டீட்டெயிலில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பேசுகிறேன். அண்ட் அடுத்து நான் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். சேம் அப்ளைஸ் ஆன் ட்விட்டர். நீங்கள் அங்கே என்ன பார்க்க முடியும். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். ஜெய் ஹிந்த்.